குறிப்பாக டிஜிசி அதாவது விமான கட்டுப்பாட்டு இயக்குநரகத்துடைய அதிகாரிகள், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகள் ஆகியோருடைய உதவி மூலமாக இந்த ஒரு தகவல்களை தூதரகமானது பெரும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும், அதிக அளவிலான பயணிகள் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடும், குறிப்பாக இந்தியாவில் இருந்து அங்கு புலம்பெயர்ந்து அங்கு தங்கியிருக்கக்கூடிய அங்கு வசித்து வரும் அந்த பிரிட்டிஷ் நாட்டினர்களாகவும், அது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு சுற்றுலா வந்த பிரிட்டிஷ் நாட்டினர் என்ற வகையில் அவர்கள் அனைவருமே கருதப்படுவதாகவும் முதற்கட்ட ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த துணை இயக்குநரகத்தின் சார்பாக இந்த ஒரு தகவல் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இருந்தாலும் அந்த விமானத்தினுடைய பட்டியல், பயணிகளுடைய பட்டியல் வெளியாகி இருந்தாலும் எவ்வளவு பேர் அதிகாரப்பூர்வமாக அதில் பயணித்தார்கள், ஒரு சிலர் இன்று பயணம் செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதனால் அதனை அசஸ் செய்யும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே அந்த 30 உடல்கள் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை 40ஆக உயர்ந்திருக்கிறது. மருத்துவமனைக்கு கொண்டு வரக்கூடிய உடல்களினுடைய எண்ணிக்கை என்பது 40ஆக உயர்ந்திருக்கிறது. 242 பேர் இந்த ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்தார்கள் என்கிற தகவலின் அடிப்படையில் இதுவரை 40 பேரது உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. அதே நேரத்தில் காயமடைந்து மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் தற்போது விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு உடனடியாக பாதிக்கப்பட்ட அகமதாபாத் பகுதிக்கு விரையக்கூடிய அந்த சூழலும் இருக்கிறது. விமான போக்குவரத்து துறை ஆராய்ச்சியாளர் உபைதுல்லா அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். அகமதாபாத்ல நடந்திருக்கக்கூடிய இந்த விமான விபத்து என்பது கிட்டத்தட்ட 242 பயணிகளோடு புறப்பட்ட 10 நிமிடத்துல விமானம் என்பது விழுந்து தீப்பிடித்து விபத்திற்குள்ளாயிருக்கிறது. என்ன முதற்கட்ட காரணங்களா நீங்க பார்க்கிறீங்க? இல்ல, இது உண்மையிலுமே பயங்கர அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தான். என்னோட லைஃப்ல பார்க்கக்கூடிய நம்ம இந்தியாவில நான் பார்க்கக்கூடிய முதல் பெரிய விபத்தா தான் நான் கருதுறேன். ஆக்சுவலி அது ஏர் இந்தியா விமானம் 11:10 புறப்பட வேண்டிய ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்ல இருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு அதை ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஒரு 30 நிமிடம் தாமதமா 1:40க்கு புறப்பட்டிருக்கு. இப்போ 10 நிமிடத்துல அது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது இப்போ இங்க இருந்து லண்டன் கேட்விக் கிட்டத்தட்ட ஒரு 8600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிச்சயமா ஒரு 65-70 டன் ஃபியூல் அந்த ஏர்கிராஃப்ட்ல எடுத்திருக்கணும். ஏன்னா அந்த ஏர்கிராஃப்ட் போயிங் 7878 டைப் ஏர்கிராஃப்ட். அதோட மேக்சிமம் டேக் ஆஃப் வெயிட் பாத்தீங்கன்னா 220 டன்னு. அதுல 100 டன் ஃபியூல் கெப்பாசிட்டி கொண்டது. ஸோ நமக்கு அகமதாபாத்ல இருந்து லண்டன் கேட்விக் போறதுக்கு அதுக்கு கண்டிப்பா ஒரு 60-70 டன் ஃபியூல் தேவைப்படும். அப்ப அந்த ஃபியூல் தான் இப்போ ஒரு 10 டேக் ஆஃப் ஆகி 10 நிமிஷம் அப்படின்ற பட்சத்துல நம்ம எடுத்த ஃபியூல் அந்த ஏர்கிராஃப்ட்ல எடுத்த ஃபியூல் அப்படியே இருக்கும். அந்த கிராஷ்ல அந்த 60 டன் ஃபியூல் அப்படியே பர்ன்ட் ஆயிருக்குன்னா நிச்சயமா அது இமேஜினே பண்ண முடியல. என்னுடைய அறிவுக்கு அதை இமேஜினே பண்ண முடியல. ஸோ நிச்சயமா நமக்கு முழு விவரமும் வந்தாதான் நமக்கு என்ன நடந்துச்சு ஏன் அப்படின்றது தெரியும். பொதுவா ஏர் இந்தியாவோட டெக்னிக்கல் பயங்கர ஸ்ட்ராங். அவங்களோட கிரவுண்ட் ஃபோர்ஸ் டெக்னீஷியன்ஸ் ரொம்ப நாலேஜபிள் பர்சன்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. என்ன உண்மையிலுமே இது எதுவுமே ஏதோ ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. நிஜமா நம்ப முடியல. அதாவது மற்ற வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய விமான நிறுவனங்கள் கூட ஏர் இந்தியாவோட டெக்னீஷியன்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஏர் இந்தியா ஏர் இந்தியாவோட டெக்னிக்கல் ஃபோர்ஸ் பயங்கர ஸ்ட்ராங், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். உண்மையிலுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது புரியலன்றதை தாண்டி நம்பவே முடியல. இப்படி ஒரு விமானம், பயணிகள் விமானம், அதுவும் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் பயணிக்கக்கூடிய போயிங் 787 ரக விமானங்களை புறப்படுவதற்கு முன்னதாக அனைத்து பாதுகாப்பு நடைமுறைகளும் வழிமுறைகளும் உறுதிப்படுத்தப்படும். ஆனா கிளம்பின 10 நிமிடங்கள்ல ஒரு மேடே கால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு அவசர அழைப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது விமானியாலும் கணிக்க முடியாத அளவுக்கான பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, நிச்சயமா. ஏன்னா கண்டிப்பா, ஏன்னா அதுவும் இல்லாம ஏர் இந்தியாவோட விமானிகள், அது குறிப்பா இந்த மாதிரியான வைப்பாடி ஓட்டக்கூடிய விமானிகள்லாம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 மணி நேரமாவது ஃபிளை பண்ண விமானிகளா தான் இருப்பாங்க. அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 டேக் ஆஃப் லேண்டிங் பார்த்த ஒரு மினிமம் ஒரு 15 மணி நேரம், மினிமம் ஒரு 15,000 ஹவர்ஸ் ஃபிளை பண்ணக்கூடிய விமானிகள் தான் அதுல இருப்பாங்க.
அப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதையும் தாண்டி அவங்களோட கணிப்பையும் தாண்டி அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கறதுதான் உண்மை. இது முழுக்க எதிர்பாராததுதான். ஏன்னா ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏஎம்இஸ்ன்னு சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து எல்லா ஆங்கிள்லயுமே கம்யூனிகேஷனு, நேவிகேஷனு, மெக்கானிக்கல் எல்லாத்தையுமே வந்து அவங்க அந்த செக்லிஸ்ட் எல்லாம் கிளியரா பார்த்து செக் பண்ணிட்டு தான் டேக் ஆஃப் வெயிட்டை பார்த்து எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் எடுத்து ஒரு ரொம்ப ப்ராப்பரா அனுப்புவாங்க. ஒரு நேரோ பாடி கூட அவசரத்துல நம்ம ஒரு அரை மணி நேரம் டர்ன் அரௌண்ட்ல ஒரு நேரோ பாடியை அனுப்பிச்சிடலாம். பட் வைடு பாடியை டெஃபினட்டா அப்படி அனுப்ப முடியாது. ஏன்னா இதுல பேலட் கார்கோ எடுக்கணும், பேசஞ்சரோட பேக்கேஜ் இருக்கு. இது வந்து அது இல்லாம இது வந்து ஒரு ஒன் வேர்ல்டு அலையன்ஸ். இவங்க லண்டன் கேத்விக் போயும் நிறைய பேர் வேறு வேறு விமானங்கள்ல மாறி போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லா எக்ஸாமைன் பண்ணி ரொம்ப பொறுப்பா தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இல்ல திருவேத்துல இப்போ கிட்டத்தட்ட ஒரு 625 உயரத்துல விமானம் பறந்து கொண்டிருந்தது. டேக் ஆஃப் ஆன 10 நிமிடத்துல 625 ஃபீட் அப்படிங்கிறது ஹைட்ல பறந்துட்டு இருந்தது. ஆனா விபத்திற்குள்ளாய் விழும்போது அந்த விமானம் விழுந்ததனுடைய வேகம் அப்படிங்கிறது 475 ஃபீட் பர் மினிட் அப்படிங்கிற வேகத்துல விழுந்திருக்கு. வேகமாக விழுந்ததற்கான காரணமா என்ன பார்க்க வேண்டியிருக்கு? அது கண்ட்ரோல் லாஸ் தான். அது வந்து கண்ட்ரோல் லாஸ் தான். ஆனா அது எதனால கண்ட்ரோல் லாஸ் அப்படின்றது வந்து எக்ஸாமைன் ப்ராப்பரா டிஜிசிஏ இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா அந்த விமானம் விழுந்ததுல அந்த விமானத்துல இருந்த ஃபியூவல் வந்து பர்ன்ட் ஆயிருக்கு, எரிஞ்சு போயிருக்கு. இதுதான் வந்து என்னுடைய அறிவுக்கான புரிதல் இது. ஆனா அந்த ஏன் வந்து அந்த விமானம் விழுந்தது, ஏன் கண்ட்ரோல் லாஸ் ஆச்சு அப்படின்றது வந்து உண்மையிலுமே தெரியல. ஒரு யாராலையும் தெரியலன்றதை தாண்டி யாராலையுமே அதை கணிக்க முடியாது. இப்ப ஒரு ப்ராப்பர்ட்டி ஈவன் வந்து அந்த போயிங் விமான நிறுவனத்தாலே கணிக்க முடியாது. அந்த மேனுஃபேக்சரர் கூட இப்ப நம்ம கூப்பிட்டு அவரை கேட்டோம்னா அவருக்கும் அது தெரியாதுதான். இது வந்து ஒரு ப்ராப்பர் டிஜிசிஏ இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இது தெரிய வரும். அது உண்மையிலுமே பயங்கர அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தான். நீங்க தொடக்கத்துல குறிப்பிட்டீங்க இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு கிராஷ் விபத்தாக இந்த விபத்தை பார்க்கலாம் அப்படின்னு. தொடர்ச்சியாக இதுவரைக்கும் போயிங் ரக விமானங்கள்ல அதனுடைய என்ஜின்ல ஏற்படக்கூடிய கோளாறு அல்லது விபத்துக்கள் அப்படிங்கிறதும் கூட தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப போயிங் தொடர்பான விமானங்களை கேள்விக்குள்ளாக்கணும் அல்லது மறுபரிசோதனைக்கு உட்படுத்தணுங்கிற தேவை எழுதா? ஆமா, இது கரெக்ட் தான். உங்க கேள்வி நியாயமான கேள்விதான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மங்களூர்ல ஒரு கிராஷ் நடந்தது இப்ப சமீப காலத்துல, கோழிக்கோடு ஏர்போர்ட்ல. ஆனா அது எல்லாமே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நேரோ பாடி. இப்ப இது கூட இவங்க இந்தோனேஷியா ஏர்கிராஃப்ட் கூட ஒரு அதுவுமே இதுதான் 737 மேக்ஸ் தான். இதுவும் ஏர் இந்தியாவோடது, இதுவுமே போயிங் தான். போயிங் 787 தானே, ட்ரீம் லைனர் டைப் ஏர்கிராஃப்ட் இது. இப்ப நமக்கு தெரிஞ்சு இப்ப சமீப காலத்துல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறது எல்லாமே போயிங்கா தானே இருக்கு. கரெக்ட் தானே? போயிங்கா தான். ஆமா, நம்ம வந்து அதை செக் பண்ணணுமே. ஏற்கனவே போயிங் ட்ரீம் லைனர்ல எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் மாடல் ஏர்கிராஃப்ட் எல்லாம் திரும்பி வாங்கிட்டு அப்புறம் அதை வந்து சரி பண்ணி எல்லாம் கொடுத்ததா ஹிஸ்டரி இருக்கு. திருப்பி அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்ததாகத்தான் ஹிஸ்டரி இருக்கு. பட் இதை தாண்டி வேற எதுனாவது இதுல வந்து உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கறதும் தெரியாது. இது வந்து யதார்த்தமான ஆக்சிடென்டா, இந்த ஹியூமன் எரர் மேக்ஸிமம் 90 இது வரைக்கும் ஏற்பட்ட ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 99% வந்து மனித தவறுகளால தான் நடந்திருக்கும். ஏதாவது 1-2 தான் எதிர்பாராத விதமா டெக்னிக்கலா நடந்திருக்கும். இந்த விபத்தை நம்ம அப்படி ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கணுமா? இது மனித தவறா அல்லது டெக்னிக்கல் ஃபால்ட்டா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? இல்ல சார், கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா பார்த்துதான். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இது வந்து நிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயம். இது வந்து ஒரு சாதாரண பஸ் ஆக்சிடென்டோ கார் ஆக்சிடென்ட் மாதிரியோ எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தான். ஆனா இது மனித தவறு தான், இது டெக்னிக்கல் ஃபால்ட் தான் சொல்லிட்டு நம்ம இப்ப சொல்றதுங்கிறது டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட். இப்ப நம்ம கண்டிப்பா அதை சொல்ல முடியாது. நிச்சயமா. அதே நேரத்தில் இப்போ அந்த பயணிகள் 242 பேர்ல யார் எவ்வளவு பேர் இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த விவரம் முழுமையா கிடைக்கல அப்படின்னாலும் இந்தியர்கள் 169 பேரும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் குடியுரிமையாளர்கள் அந்த விமானத்தில் இருந்ததாகவும் தகவல் வெளியாக இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒரு இருநாட்டு உறவு சார்ந்த விஷயத்திலும் கூட இந்த விபத்து தொடர்பான நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இப்ப அவங்க இது வந்து ஒரு கொஸ்டினபிள் தானே. அதுல வந்து அது வந்து லண்டன் கேத்விக் போகுது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காவே பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் அதுல ஒரு மேஜர் போர்ஷன் இருப்பாங்க. அது யதார்த்தம்.
அவங்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் தானே. எப்படி வந்து என்ன நம்ம இது யார்